நாங்கள் இதில் கூடியிருக்கிற எல்லாரும் இந்த இடத்துல வியாபாரத்தில் சிறு வியாபாரத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறவங்க. நாங்கள் நீண்ட காலமாக இந்த இடத்துல சிறிய வியாபாரம், துணி ஐட்டங்கள் போட்டு உடுப்பு வியாபாரம் மற்றும் செருப்பு இப்படியான வியாபாரத்தில் ஈடுபட்டு எங்களோட வாழ்க்கை செலவை இதன் மூலமாக கொண்டு நடத்தி கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு நேற்று இப்படி இந்த இடத்துல வியாபாரம் செய்ய வேணாம்னு சொல்லி நகர சபையால் ஒரு கடிதம் ஒன்று எங்களுக்கு தரப்பட்டிருக்குது. அந்த கடிதம் என் கையில் இருக்குது. நாங்கள் இந்த இடத்த நிரந்தரமாக கேட்க இல்லை. இதுக்கு முதல்ல எங்களுக்கு டிஎஸ் ஆஃபீஸில் நடந்த மீட்டிங்கில் கூட அதில் ஜிஏ பங்கு பற்ற இல்லை என்றாலும் கூட மற்ற அதிகாரிகள், நகரசபை செயலாளர் மற்றும் வீதி அபிவிருத்தி இன்ஜினியர் இப்படி அதிகாரிகளால் எங்களுக்கு நிரந்தரமான ஒரு இடம் கிடைக்கிற வரையில் தற்காலிகமாக இதில் செய்கிறதுக்கான ஒரு அனுமதியை தந்திருந்தாங்க. அந்த அடிப்படையில் கடனில் வங்கிகள் மூலமாக கடன் பெற்றும் மற்றும் ஏனைய தனிநபர்கள் மூலமாக கடன்களை பெற்று இந்த இடத்துல வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறோம். எங்களோட வாழ்க்கை செலவை இதன் மூலமாக தான் நாங்கள் நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இப்போ திடீர்னாப்பில் எங்களை இந்த 10ஆம் தேதி கடையில் இவர்த்த வியாபாரம் செய்ய வேணான்னு சொல்லியான ஒரு உத்தரவு கடிதம் மூலமாக எங்களுக்கு நகரசபை தந்துட்டு போயிருக்கிறாங்க. அவே நாங்கள் பணிவாக இந்த இடத்துல கேட்டுக்கொள்வது என்னென்னு சொன்னால், இதில் வியாபாரம் செய்கிறத வச்சு தான் இங்கே உள்ள எங்களோட குடும்ப வாழ்க்கை செலவை நாங்கள் கொண்டு போய் கொண்டிருக்கிறோம். எங்களோட பள்ளிக்கூட பிள்ளைகளோட ஸ்கூல் செலவுலேருந்து மருத்துவ செலவுலேருந்து எல்லா இதுகளும் இன்றைய காலகட்டத்தில் இதன் மூலமாக தான் நாங்கள் நிறைவேற்றி வருகிறோம். ஆகவே எங்களுக்கு ஒரு நிரந்தரமான ஒரு இடம் ஒன்று கிடைக்கும் வரையில் தற்காலிகமாக இந்த இடத்துல வியாபாரம் செஞ்சு எங்களோட வாழ்க்கை செலவு ஓட்டுறதுக்கான ஒரு வழிவகையில் அரசாங்க அதிபர் மற்றும் நகரசபை செயலாளர் மற்றும் அதிகாரிகள் எங்களுக்கு ஏற்படுத்தி தரணுன்ற விஷயத்தை நாங்கள் இந்த பணிவாக இந்த சந்தர்ப்பத்தில் கேட்டுக்கொள்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இதுவரை காலமும் கிட்டத்தட்ட 30-35 வருஷமாக இந்த இடத்துல பேமெண்ட்டுக்குண்டு வவுனியா மாவட்டத்தில் ஒரு நிரந்தர இடம் இல்லாமல் இருக்குது. நீண்ட காலமாக இந்த பிரச்சனை ஒவ்வொரு செயலாளர்கள் நகரசபையில் அதிகாரிகள் வார நேரமும் இந்த பிரச்சனை தொடர்ந்த வண்ணம் இருக்குது. ஆகவே இதை கருத்தில் கொண்டு எங்களுக்கு நிரந்தரமான ஒரு இடம் நீங்கள் தந்துவீங்களா இருந்தால் நீங்கள் இருக்க சொன்னால் கூட இந்த இடத்துல நாங்கள் இருக்கிறதுக்கு தயார் இல்லை. ஆகவே எங்களுக்கு நிரந்தரமான ஒரு இடத்த நீங்கள் தரும் வரையில் தற்காலிகமாக எங்களோட வாழ்க்கை செலவையும் எங்களோட படிப்பு செலவுகளையும் எல்லா செலவுகளையும் இதன் மூலமாக செய்து கொண்டு போகிறதுக்கான வழிவகைகளை செய்து கொண்டு தரணும். இப்போ மழை காலமாக இருக்கிறதுனால ஆட்சி மாற்றத்தினால வியாபாரங்கள் இல்லை, சரியான குறைந்த இதில் இருக்குது, வாழ்க்கை செலவு அதிகமாக இருக்குது. ஆகவே வேறு எந்த தேவைக்காகவும் கேட்கல, எங்களோட வாழ்க்கை முன்னேற்றத்துக்காக நாங்கள் உழைச்சி சாப்பிட்றதுக்குரிய ஒரு வழிவகையில் இந்த கேட்குறோம். அதனால் கரிசனை கொண்டது மனிதாபிமான அடிப்படையில் எங்களுக்கான இந்த இடத்த தற்காலிகமாக எங்களுக்கான ஒரு நிரந்தர இடத்தை நாங்கள் நிரந்தரமாக கோரி நிற்கிறோம். ஏண்டா ஒவ்வொரு முறையும் இப்படி பிரச்சனைப்பட்டு இருக்கையில் நாங்கள் தொடர்ந்து ஒரு தொழில் செஞ்சு எங்களோட வாழ்க்கையை கொண்டு போகணும். அந்த வகையில் எங்களுக்கு ஒரு நிரந்தரமான ஒரு இடத்தை நீங்கள் ஏற்பாடு செய்து தரணும். அந்த நிரந்தரமான இடம் எங்களுக்கு ஏற்பாடு செய்து தரும் வரையில் தற்காலிகமாக இப்போ செய்து கொண்டிருக்க இடத்துல நீங்கள் ஒரு நிரந்தர இடம் தரும் வரையில் தொழில் செய்யக்கூடிய வாய்ப்பை நீங்கள் பெற்றுத்தரணும் என்ற விஷயத்தை இந்த வியாபாரிகள் சார்பில் நான் இந்த சந்தர்ப்பத்தில் கேட்டுக்கொள்கின்றேன். අපි මේ කතා කරන්නේ මේ වවුනියා නගරේ පදික වේදිකාවේ ව්‍යාපාර කරන ව්‍යාපාරිකයෝ සංගමෙන් කතා කරන්නේ. අපි මේ ව්‍යාපාරේ ඊයේ පෙරේදා නෙමෙයි අවුරුදු ගාණක් අපි මෙතන අපේ ව්‍යාපාරේ කටයුතු කරගෙන යනවා. අපි ඇවිල්ලා මෙතන ව්‍යාපාරේ කරන්නේ එදා වේල හම්බ කරන්න විතරයි. අපි හම්බ කරලා එදා හවස අපි ගෙදර යනකොට අපේ පවුල් වලට ජීවත් වෙන්න මාර්ගයක් හොයාගන්න තමයි අපි මෙතන එන්නේ. අපි මෙතන යන මේ ජනතාවටවත් මේ පදිකේ වේදිකාවේ යන මිනිසුන්ටවත් අපි කිසිම කරදරයක් නැතුව අපි මෙතන අපේ වැඩේ කරගෙන යනවා. දැන් අපි සාමාන්‍යයෙන් අවුරුදු 8ක් විතර මෙතන කිසිම කරදරයක් නැතුව අපි හැමදාම මේ වැඩේ කරගෙන යනවා. අපිට ඉතින් ජීවත් වෙන්න වෙන මාර්ගයක් නැහැ අපිට. හරිද? අපිට මේ ගිහිලා මේ කොහෙරි මේ දැන් මාව ගත්තොත් මම ඇවිල්ලා ලෙඩෙක්. මට මේ හાર્ට් ඔපරේෂන් එකම කරලා දැන් මට ගිහිලා මේ කොහෙවත් මේ බර වැඩ කරන්නවත් වාහන එලවන්නවත් එහෙම බෑ. දැන් මගේ පවුලවත් නඩත්තු කරන්නේ මගේ නෝනා. දැන් මායික ඇවිල්ලා මගේ වයිෆ් තමයි මගේ බිස්නස් එක කරගෙන යන්නේ. ඒත් අපි එදා අපි වේල නඩත්තු කරන්නේ ණයට සල්ලි අරගෙන. ණයට සල්ලි අරන් ඒක කොළඹට ගිහිල්ලා බඩු ගෙනල්ලා එහෙම තමයි අපි මේ අපේ ජීවිතේ ගෙනියන්නේ අපි. ඔව්. දැන් ඊයේ ඇවිල්ලා එකපාරටම ලියුමක් දුන්නා නගර සභාවෙන් මේම 10 වෙනිදාට ඉස්සෙල්ලා ඔයගොල්ලෝ මේ ටික ඔක්කොම ගලවගෙන යන්න ඕන කියලා.
එහෙම දුන්නාම අපි කොහෙද යන්නේ? එතකොට අපේ මේ පවුල්වල මේ තියෙන මේවා කවුද බලන්නේ? ඒකින්ද අපි ඉල්ලන් සිටින්නේ ඕගොල්ලන්ගෙන් මේ අපිට ස්ථීර තැනක් දෙනකන් తాවකාලිකව අපිට කිසිම කරදරයක් නැතුව මෙතන අපේ ව්‍යාපාරේ රස්සාව කරගෙන යන්න අපිට උදව් කරන්න කියලා අපි බැගෑපත් වෙලා ඉල්ලා සිටිනවා நகர சபாவில். இந்த கடிதத்தில் அதாவது அனுமதியற்ற நடைபாதை வியாபார நிலையங்கள் அவற்றில் தொடர்பாக மேற்படி விடயம் தொடர்பாக பொது போக்குவரத்துக்கும் நடைபாதைக்கும் இடையூறாக சட்டவிரோதமான முறையில் நடைபாதையில் வியாபாரம் செய்பவர்களுக்கு எம்மால் எவ்வித அனுமதி வழங்கப்படவில்லை. குறித்த நடைபாதை தொடர்பாக தலைமை போலீஸ் பொறுப்பதிகாரி, போக்குவரத்து போலீஸ் பிரிவு, வவுனியா பொதுமக்கள் ஆகியோரிடமிருந்து வைத்தியசாலைக்கு செல்லும் நோயாளர் காவு வண்டிகள் மற்றும் நடைபாதைகளுக்கும் பொது போக்குவரத்துக்கும் இடையூறாக வியாபார நடவடிக்கைகள் மேற்கொள்வதாக பல முறைப்பாடுகள் கிடைத்த வண்ணமுள்ளன. எனவே குறித்த வியாபார நிலையத்தை 10/12/2014 திகதிக்கு முன் அகற்றுமாறு கேட்டுக்கொள்கிறேன். மேற்படி திகதியில் அகற்றப்படாதவிடின் எம்மால் அகற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை அறிய தருகிறேன் என்று வவுனியா நகர சபை செயலாளரினால் மேற்கொள்ளப்பட்ட கடிதம் இந்த அங்காடி வியாபாரிகளுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. அங்காடி வியாபாரிகளோட கோரிக்கையாக இருக்குது என்னென்று சொன்னால், மேற்படி இந்த விடயம் தொடர்பாக அவர்கள் இதனால் வரைக்கும் போக்குவரத்துக்கு எது விதமான ஒரு இடையூறும் இல்லாமல் தான் இந்த வியாபார நடவடிக்கை செய்து கொண்டிருப்பதாகவும், இதன் பின்னர் மேலும் கவனம் எடுத்து இந்த போக்குவரத்துக்கோ அல்ல இந்த மக்களுக்கோ எது விதமான இடையூறு வராத வண்ணம் இன்னும் அதிகமான கவனத்தை எடுத்து தங்களுடைய வியாபார நடவடிக்கை செய்ய போவதாகவும், அதற்கான முழு ஒத்துழைப்பை நகர சபையிலிருந்து சகலருக்கும் வழங்குவதற்கு அவர் தயாராக இருக்கிறதுக்காகவும் அவர்கள் அந்த கோரிக்கையை அந்த செயலாளருக்கு முன்வைக்கிறாங்க. அதே நேரம் அரசாங்க அதிபருக்கு முன்வைக்கிறாங்க. அது சம்பந்தமான ஒரு எழுத்து மூலமான ஆவணங்களை அவர்கள் ஏற்கனவே வழங்கியிருக்கிறார்கள், திரும்பவும் வழங்குறதுக்கு தயாராக இருக்கிறார்கள். எனவே இந்த விடயம் ஊடாக நாங்கள் சொல்லப்படுவது என்னென்று சொன்னால், இங்கே உள்ள பாராளுமன்ற உறுப்பினர்கள், மற்றது அரசாங்க அதிகாரிகள், அரசு அதிபர் அவர்கள், வடமாகாண ஆளுநர், அவர்கள் அத்தனை பேருக்குமே நாங்கள் ஒரு கோரிக்கையாக சொல்கிறேன் என்றால், ஏற்கனவே பல அபிவிருத்தி குழு கூட்டங்களில் முடிவெடுக்கப்பட்டிருக்கு என்னென்றால், இது இன்றைக்கு நேற்று வந்த பிரச்சனை இல்லை, காலகாலமாக வந்த பிரச்சனை. முடிவெடுக்கப்பட்ட விடயங்கள் என்று சொன்னால், இவர்களுக்கு ஒரு நிரந்தரமான ஒரு கடை ஒன்று கிடைக்கிற வரைக்கும், அல்லது நிரந்தரமான ஒரு சந்தை ஒன்று அல்ல கடை தொகுதி ஒன்று ஏற்படுத்தி கொடுக்கும் வரைக்கும் இவர்கள் ஒரு தழுவல் அடிப்படையில் இந்த வியாபார நடவடிக்கை செய்யலாம் என்ற அடிப்படையில் தான் இவர்களுக்கான அந்த அனுமதியும் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் திடீரென இன்றைக்கு ஒரு 10ஆம் தேதிக்கு உட்பட்ட காலப்பகுதிகளில் திடீரென இவர்களெல்லாம் அப்புறப்படுத்தப்பட வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. என்னென்றால், இதற்கான பிரதிதான் ஆளுநருக்கு அனுப்பப்பட்டிருக்கே தவிர அங்கேருந்து உறுதி ஒன்றும் வரையில், அங்கேருந்து ஆளுநர் ஊடாக இந்த ஒரு இதுகளை அகற்றுங்கன்னு சொல்லி இன்னும் வரையில். என்றால் அவர்களும் பார்ப்பாங்க தானே, எங்களுக்கு செய்யப்படுறது மக்களுக்கான, அவர்களும் கஷ்டப்பட்ட ஒரு வியாபாரிகள் தானே, அவர்களும் இந்த வவுனியாவை சேர்ந்தவர்கள், தமிழ் முஸ்லீம் சிங்களம் என்று அனைத்து இன வியாபாரிகளும் இந்த சந்தையிலே இருக்கிறாங்க. எனவே அவர்களுக்குரிய வியாபார நடவடிக்கைகள் அவர்களுடைய இந்த நாட்டில் இப்போ பொருளாதார சூழல் பயங்கரமாக இருக்குது. நாடும் இந்த இந்த 2-3 தேர்தல்களை சந்தித்து இப்போ தான் கொஞ்சம் சுபிட்சமான நிலைக்கு வந்திருக்கு. இந்த நிலைமையில் இந்த வியாபாரிகளை எழும்புங்கன்னு சொன்னால், அல்லது இந்த கடைகளை அப்புறப்படுத்தி கொண்டு போங்கன்னு சொன்னால், அவர்களுக்கு போகக்கூடியக்கான வழிமுறைகள் எதுவும் இல்லை. அவர் இப்போ வியாபார நடவடிக்கை செய்யக்கூடிய வழிவகைகளை இதனால் வரைக்கும் கடந்த காலகட்டங்களில் யாரும் இதுவரைக்கும் செய்து கொடுக்கப்படவில்லை. என்றால் இன்றைக்கு நேற்று வந்த பிரச்சனை இல்லை, 5 வருஷம் 10 வருஷம் 15 வருஷம் 20 வருஷத்துக்கு முதல்ல இருந்து இந்த பிரச்சனை இருக்குது. இவர்களுக்கு இத்தனை காலமாக இந்த பிரச்சனையை இவர்கள் செய்து கொடுத்திருந்தால் அவர்கள் இந்த மக்களுடைய நடைபாதையில் இருக்கின்ற அவசியம் அவர்களுக்கு இல்லையே. அவர்கள் சொல்கிற ஒரே ஒரு கோரிக்கை என்னென்னு சொன்னால், எங்களுக்கான கடத்தொகுதியை ஏற்படுத்தி தாங்க, யாருமே சொல்ல தேவையில்லை, நாங்களே போயிடுவோம், யாருமே சொல்ல தேவையில்லை, நாங்களே போயிடுவோம்ன்றது தான் அவர்களோட ஒரு நியாயமான கோரிக்கையாக தான் அதுவும் இருக்குது. என்றால் யோசிச்சு பாருங்கள், இன்றைக்கு இவ்வளோ ஒருவேளை இந்த கடைகள் அப்புறப்படுத்தப்பட்டால் கிட்டத்தட்ட 60, 70, 80 குடும்பங்கள் அப்படியே நடைபாதை வவுனியாண்டு எடுத்தால் கிட்டத்தட்ட 100, 150 வியாபார நிலையங்கள் இருக்குது. இல்லை மரக்கரைக்கிற எங்கண்டா இங்கே மட்டும் இல்லை, வங்கிகளுக்கு முன்னால், மார்க்கெட்டுக்கு முன்னால், வைத்தியசாலைக்கு முன்னால் எல்லாமே நடைபாதை தான். அப்படி எடுத்தால் கிட்டத்தட்ட ஒரு 500-600 குடும்பங்கள் வியாபாரிகள் நேரடியாகவும் ஒரு பல ஆயிரம் குடும்பங்கள் மறைமுகமாக பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் தான் இருக்குது. அதற்கான தீர்வு இந்த அரசாங்கமோ அல்ல அதிகாரிகளோ என்ன செய்ய போகிறாங்க? அவர்களுக்கு என்ன ஒரு தொழிலை ஏற்படுத்தி கொடுக்க போகிறாங்களா, அல்ல கடை தொகுதியை வழங்க போகிறாங்களா,
அல்ல அந்த வியாபாரிகள்ட குழந்தைகள்ட படிப்பு செலவு ஏற்பாங்களா அல்ல அவங்களோட குடும்ப செலவு ஏற்பாடுங்களா? ஒன்றுமே இருக்க போகிறது இல்லை. அதற்கான இவர்களுடைய கோரிக்கை என்னவாக இருக்குன்னா, எங்களுடைய கோரிக்கை என்னன்னு இருக்க, இதனால் வரைக்கும் இந்த பிரச்சனை தொடர்ந்து கொண்டு தான் இருக்குது. இதற்கு அதிவிரைவில் நீங்களும் ஒரு முடிவொன்று எடுக்கணும்னு சொல்லி தான் அவர்களும் எதிர்பார்க்குறாங்க. என்றால் அதிவிரைவாக நீங்களும் ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு நடவடிக்கை ஒன்றை எடுக்க வேண்டும் என்று சொல்லி தான் அந்த அங்காடி வியாபாரிகளும் எதிர்பார்க்குறாங்க. எங்களுக்கு ஒரு கடைத்தொகுதி கொண்டு உருவாக்கப்பட்டால் அல்லது எங்களுக்கு உருவாக்கி தந்தால் நாங்கள் உடனடியாகவே அங்கே செல்லக்கூடிய முடிவில் தான் நாங்கள் இருக்கிறோம். அதனால் வரைக்கும் ஒரு தழுவல் அடிப்படையில் இந்த அனுமதி எங்களுக்கு தர வேண்டும் என்று சொல்லி தான் அவங்களோட கோரிக்கையாக இருக்குது. நன்றி.